மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் விவகாரத்தில் தம்மீது அநீதியாக குற்றம் சுமத்தி தொடர்ந்து பொய் புகார் கூறி வருவதாக வாழ்நாள் அறங்காவலராக பதவி வகித்த கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கோவில் விவகாரத்தில் எந்தவித தவறும் நடக்கவில்லை எனவும் திட்டமிட்டு தம்மீது பழி சுமத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இணை ஆணையர்கிட்ட போய் தொடர்ந்து முறையிட்டது பலனாக கோர்ட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு டைரக்ஷன் வாங்கின காரணத்தினால இணை ஆணையர் அவர்கள் என்னை விசாரித்தாங்க. என்ன 4 பேர் இருந்ததுனால நான் ஒருத்தர் இருக்கிறேன், எங்கூட இன்னும் 4 பேர் ஒப்புதலுக்காக அனுப்பிச்சு அவங்களும் நம்மளோட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி 5 பேர் தான் சேர்ந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஒரு கற்பனையான குற்றச்சாட்டுகளாக இருந்ததுனால அதுக்கு உண்டான விளக்கங்கள் நான் கொடுத்தோம். அந்த விளக்கத்தை இணை ஆணையர் முதல்ல கொடுத்த விளக்கத்தை எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு 3 மாதம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அரவிந்தங்கிறவர்னால தொடர்ந்து அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாங்க. இது 2 பேர் குற்றச்சாட்டுகளையும் ஒன்றா விசாரித்து நீதிமன்ற அந்த உத்தரவுப்படி விசாரித்து எங்கள் மேலே சில எங்கள் ஏற்றுக்க முடியாத தவறுகள் இருக்குதுன்னு இணை ஆணையர் கருதுனால அதை என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது தொடர்ந்து நாங்கள் இந்த கோயிலில் நான் போகிறத நிப்பாட்டிட்டேன். இதுக்கு இடையில் சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தி என்னை நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் ஆணையருக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறோம். அது கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அதனால் நான் இன்னும் குற்றச்சாட்டுகள் எந்த குற்றச்சாட்டுமே யாராலையும் நிரூபிக்கப்படவில்லைங்கிறது தான் உண்மை.